வெல்கம் பேக் வித் இந்து. நாங்கள் ட்ரிப் போனோம் இல்லை, லைக் 1 month பேக். அந்த வீடியோஸ் எல்லாம் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா? What doing, Mama? Sitting. What are you doing? விவிட்டாவும் நானும் தான் ரொம்ப ஃபன் பண்ணிகிட்டே போனோம். Wednesday, Thursday, Saturday, Sunday. A few moments later. இந்த கிளைமேட் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈவினிங் ஒரு 3 o'clock 4 o'clock அந்த மாதிரி தானே இருக்குது. பட் வந்து அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 நைட்டு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபுல் வேவுமே நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். கண்டினியூஸாக ஃபுல்லாகவே ஃபார்மாக தான் இருந்துச்சு வில்லேஜ். நானும் கவியும் சன்கிஸ்ட் ஃபோட்டோஸ்லாம் வந்து கிளிக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். நல்ல கிளாரிட்டியாக இருந்துச்சு. என் ஃபோனில் iPhone 17 யூஸ் பண்ணுறேன்னா சூப்பர் கிளாரிட்டியாக இருந்துச்சு. பக்கத்தில் வந்து விவிட்டா வந்து அப்பப்போ வந்து வாய்க்கு ஸ்நாக்ஸு ஆரஞ்சஸ்லாம் சாப்பிட்டுட்டே வந்தா. நானும் அவளும் தான் செல்ஃபீஸ்லாம் எடுக்கும் போது அப்படி இப்படின்னு ஸ்டைலாக வச்சுட்டு இருந்தோம். அவள் தான் நிறையா கற்றுக் கொடுத்தா, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. எப்படா போயிட்டு ரீச் ஆகுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ரோட் பார்த்தீங்களா, அப்படியே கர்வ் ஆகி இறங்கி திருப்பி மேலே போகுது. அவ்வளோதான், நாங்கள் வந்த உடனே பசிக்க ஆரம்பிச்சிருச்சா. எல்லோரும் மேரினேட் பண்ண பார்பிக்யூ சிக்கன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். இதில் என்னோட ஹஸ்பண்டும் விக்கி ப்ரோ தான் மெயின். அவங்க 2 பேர் மட்டும்தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள்லாம் வந்து பக்கத்தில் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு இருந்தோம். இவங்க 2 பேரும் தான் ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு இருந்தாங்க அந்த ஒரு குக்கிங்கில். சிக்கன் ஒரு பக்கம், நான்வெஜ்ஜுக்கு, வெஜ்ஜுக்கு ஒரு பக்கம் பன்னீர் அண்ட் சம்திங் இருந்துச்சு. நான் வந்து இன்ஃப்ளூயன்சரில் ஸோ எல்லாரையும் கேப்சர் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வேலையுமே செய்யலை. ஆனால் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கும் விக்கி ப்ரோக்கும் எல்லாருமே எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன், என்னென்ன திங்ஸ் வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. பிளேட்ஸு, கப்ஸு எல்லாமே வீட்டிலேருந்து மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு. அதில் வந்து நான் ஒரு சில கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பேன் ஷார்ட்ஸில். லைக் வந்து நாங்கள் வந்து எப்படின்னாக்கா ஹனி பெப்பர் கார்லிக் சிக்கன் அண்ட் வந்து நார்மல் சிக்கன் தான் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். எல்லோரும் ஒவ்வொரு டிஷ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ப்ரான், அப்புறம் பன்னீர், அப்புறம் வெஜ்ஜில் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் வந்து பைனாப்பிள்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தோம், கட் பண்ணி அதை வந்து மேரினேட் பண்ணி பார்பிக்யூவில் வச்சு சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு, ஸ்மோக்கியாக இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் டைம், இது வந்து ஆக்சுவலாக நைட்டு ஒரு 11 o'clock 12 o'clock இருக்கணும். எல்லாமே குட்டீஸோடு வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து குட்டீஸ்லாம் இல்லைங்க எங்களுக்கு, அதனால ரொம்ப ஜாலியாக இருந்தோம். அவங்க தூங்க வச்சுட்டு வரத்துக்குள்ளே எல்லாருமே ஒரு போதும்னு ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நானும் கவியக்கா எல்லாரும் உட்கார ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் போடுற ஒவ்வொரு சாங்குமே நல்ல வைப்பாக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா அந்த காட்டேஜ் சுற்றி ஒரு ஏதோ காஞ்சனா மூவியில் அந்த காஞ்சூரிங் காஞ்சனாலாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி மூவியில் இருக்க மாதிரியே இருந்துச்சு அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாமே. ஏன்னா சுற்றி எந்த ஒரு வீடுமே இல்லை. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அதனால் த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து கீழே வந்து ஃபயர்லாம் வச்சுட்டு நல்லா கேம்பிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ஸ்லோ மோஷன்லாம் வந்து கிளிப்ஸ் எடுத்திருந்தேன். கவியக்கா தான் ஃபன்னே. ஆக்சுவலாக வந்து வீடியோஸ் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்படி இந்த பக்கம் இதெல்லாம் நல்லாயிருக்கு, இதெல்லாமே கவர் பண்ணு அப்படி இப்படின்னு ஃபுல்லாகவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நீங்கள் போனதே ட்ரிப்பு, அங்கே போய் எது குக் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கும். ஆனால் கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலுமே இங்கே ஃபுட்டெல்லாம் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும். அதுதான் ரொம்ப ஈஸியும் கூட. நம்மளோட இந்தியன் ஃபுட்டுமே இங்கே வந்து ஈஸியாக கிடைக்காது. கொஞ்சம் ரேராக அங்கங்கே தான் ஷாப்ஸ்லாம் இருக்கும்.
இந்த காட்டேஜில் அவங்க டப் கூட ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஹாட் வாட்டர் எக்ஸ்பெஷலாக வந்து சில்ட்ரன்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னாக்கா கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆழமாக இருக்குது அவங்க சைஸ்க்கு. இவர் தான் ஜெய். இவர் எல்லாரையுமே நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுவார். நான் தனியாக உட்காந்துருந்தாலே கம் லெட்ஸ் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவார். நாங்கள் வெளியில் போயிட்டு நல்லா ஜம்பிங்லாம் இருக்கும்ல, ஜம்ப் பண்ணுவாங்க, அந்த ஒரு கேம் அதெல்லாம் விளையாண்டுட்டு இருப்போம். ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. இவன் கூட நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இவங்க எல்லாருமே எல்லாரும் கொஞ்சம் 2 ஹார்ஸ் கேப்பில் தான் இருக்காங்க. மிசிசகால தான் இருக்காங்க. அவங்க வீடு எல்லாம் அங்கே தான் இருக்குது. ஸோ நாங்கள் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அடிக்கடி பார்க்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு அக்கேஷனில் தான் மீட் பண்ணிப்போம். இந்த டப்பை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப தீவிரமாக அதை யோசிச்சுட்டு இருந்தோம். சரௌண்டிங்கை பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குல்ல. அதுவும் கீழே லேக் சைட்லாம் போனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்துச்சு. நான் என் ஹஸ்பண்ட் கையை பிடிச்சிட்டே கீழே இறங்கினேன். ஸ்லாண்டிங்காக இருந்துச்சு. அதுவும் ஸ்லிப்பர் போட்டிருந்தேன், ஷூ கூட இப்போ போடலை. அதனால பயந்துட்டே போனேன். நான் வரும்போதே என் கால் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஃப்ராக்சர் ஆயிடுச்சா, கொஞ்சம் இப்போ தான் க்யூர் ஆகிட்டு வருது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து போனேன். இங்கே பாருங்க, வா வாட் அ வியூ. இல்லை எப்பா, இதெல்லாம் வந்து என் லைஃப்பில் பார்ப்பனான்னு தெரில, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. அந்த கலர்லாம் பாருங்க எவ்வளோ ஒரு பியூராக இருக்குது வாட்டர் எல்லாமே. ஒரு மூவியில் சொல்லியிருப்பார்ல வடிவேலு சார், வந்துட்டு ரோடை பார்த்தா அப்படியே என் ஃபேஸ் தெரியும், அந்த அளவுக்கு கிளியராக இருக்கணும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வாட்டர் எல்லாமே செம்ம பியூர், அதை ஒரு டஸ்ட்டு கூட இல்லை. பை த வே அந்த வெயிலை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. எப்படா போகிறது, செல்ஃப் சர்வீஸ் பண்ணிட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஈவினிங் போகலான்னு பிளான் பண்ணிட்டு அப்படியே வந்தாச்சு. மார்னிங் லஞ்சுக்கு பிரெட் டோஸ்ட் வித் மேகி தான். எல்லா டிஷ்ஷஸ்மே சிம்பிளாக பிளான் பண்ணியாச்சு. ரொம்ப ஓவராக குக் பண்ணணும்னாக்கா அந்த டைம் வந்து குக்கிங்லேயே போயிடும்ல. ஸோ அதனால் கொஞ்சம் சிம்பிளாக மேகி. மதியானத்துக்கு வந்து பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோம், புளி சாதம் பேஸ்ட்டு. அப்புறம் கேர்ட் வாங்கிட்டு வந்துட்டோம், கேர்ட் ரைஸ் அந்த மாதிரி சாப்பிட்லான்னு. மார்னிங் வந்து மேகி, சாஸ், கார்ன், பிரெட் டோஸ்ட், ஜாம் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே வந்து காட்டேஜ் பக்கத்தில் ஒரு குட்டியாக டென்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே எல்லாம் உட்காந்துட்டு சாப்பிட்டோம். ரொமான்ஸ் நடக்குது. ஓ நைஸ். விவிட்டாக்கு சித்தி வேணும்னு கேக்குறாரு. விவிட்டாவே கேப்பா அப்பப்ப. நியூ மாமா அப்படிங்களா? விவிட்டாக்கு நியூ மாமி சித்தி. வெயிட் அண்ட் வாட்ச். இங்கே ஒரு பெரிய ஒரு ரொமான்டிக்கான சீன் நடக்க போகுது. ஆடியன்ஸ்ல வெயிட் பண்றாங்க, சீக்கிரம். காலை ஒழுங்கா வைங்க. சைடில் ஒரு மோட்டார் சவுண்டு கேட்குதுல்ல, அது வேற யாரும் இல்லை, நான் தான். கேர்ள்ஸ்லாம் எவ்வளோ அழகாக பபிள்ஸ் வந்து ப்ளோ பண்ணுறாங்க. அங்கே பாருங்களேன் அந்த பையனை. YouTube bubbles. Atta is taking video. Do bubbles. Do bubbles. Oh, wow. ஜெய் என்ன பாட்டிங் மிக்ஸ் போட்டா நல்லா இருக்கும். டேய் அது என்ன யார்ட்ட கேக்குறேன்? போட்டோ எடுக்கலாம்ப்பா, போட்டோ எடுக்கலாம்ப்பா, நல்லா இருக்கு. எல்லாரும் சாங்கை ப்ளே பண்ணிட்டு குளிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விஜய் கிட்ட வீடியோ வாங்கிக்கோங்க. இருப்பா. இது வந்து கேரம் விளாட்றோம். நல்லா காய வச்சாச்சு காய்ஸ். அவ்வளோதான், எல்லாம் ப்ளே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து லன்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. புளி சாதம், கர்ட் ரைஸ், குக்கும்பர், ப்ரான், அப்புறம் வந்துட்டு வேறு என்ன இருந்துச்சு, சிப்ஸ் இருந்துச்சு.
என் பக்கத்தில் என் ஹஸ்பண்ட் தான் உட்காந்துருந்தாரா. ஸோ நிறையா வீடியோஸ்லாம் எடுத்தேன். அது வந்து அவரை உட்காந்துருக்கிறதுனால ஃபேஸ் ஹைட் பண்ணணும்னு சொல்லிட்டாரா, அதனால வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணி போடுறதுனால ஒரு சில கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ண முடியல. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அழகாக யூனோ கார்ட்ஸ்லாம் ப்ளே பண்ணோம். யூனோ கார்ட்ஸ் வந்து எனக்கு கவியக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் 1 by 1 யூடியூப்ஸ்லாம் பார்த்து தான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ரெட் சுடி தான் பவியக்கா. பவியக்கா வந்து நான் வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அழுகாத குறையா உட்காந்துருந்தாங்க. +3 +2ன்னு போட்டுகிட்டே இருந்தோம் அந்த அக்காவுக்கு. இது எல்லாமே சம்மரில் என்ஜாய் பண்ணிக்கணும். பிகாஸ் வின்டரில் வந்து நம்ம வெளியிலவே வர முடியாது. அந்தளவுக்கு வந்து செம்ம ட்ரமாட்டிக்காக இருக்கும் இந்த கிளைமேட்ஸ் எல்லாமே. இவர் வந்து ஒரு பசில் மாதிரி வச்சு ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. அதை நான் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நீங்களும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் ப்ளே பண்ணேன். இப்படி இல்லை, நாட் லைக் தட் அப்படி சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டாரு. வெளில போயிட்டு இதுதான் சொன்னால ஜம்பிங், நீங்களும் வாங்க, யூ கம் அண்ட் ஜாயின் வித் மீ அப்படி சொன்னார். நான் எப்படா உள்ளே வருது, நான் வந்து அது எல்லாமே இடிஞ்சு விழுந்துரும் கிழிஞ்சிருமேடா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கையில் ஒன்று வச்சுருந்தான் அந்த பாலு, அதை மேலே தூக்கி போட்டான். அந்த கார் பக்கத்தில் ரெட் கலர் கார் இருக்குல்ல, அது ஒன்றே விழுந்துருச்சு. அது வந்து ஒரு அண்ணனோட காரு. அதே மாதிரி வாட்டரில் ப்ளே பண்ணும்போது இவன் என்னை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி தண்ணிலாம் வந்து மேலே அடிச்சிட்டு இருந்தான். ஆசையாக பார்க்கணுன்னு வரோம்ல. அகைன் ஈவினிங் ஒரு 6 o'clockலாம் நாங்கள் போட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் தனியாக வந்து போட் வந்து பெடல் பண்ணுறோமா, செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் வந்து பக்கத்தில் ஒரு ஹஸ்பண்ட்னு ஒருத்தர் இருந்தார், அதனால் வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் போயிட்டு இருந்தேன். என் ஃபேஸில் பாருங்கள், அப்படியே அள்ளு விட்டுரும் போல் அந்த மாதிரி இருந்துச்சு என்னோட ரியாக்ஷன். இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்களேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வியூ பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்கன்னு. அவ்வளோதான், ஒரு 10 minutes போட்டிங் போயிட்டு அந்த சேரில் ரிலாக்ஸ் பண்ணுற போது செம்ம ரிலாக்ஸாக இருந்துச்சு. அந்த க்ரீனிஷாக உள்ள அந்த என்விரான்மெண்ட்லாம் பார்க்கும்போது இன்னும் ஒரு அப்படி இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணும்போது டைம் கொஞ்சம் சீக்கிரமாக போகிற மாதிரியே இருந்துச்சு. அன்றைக்கி நைட் நாங்கள் நிறைய டேர் கேம்ஸ்லாம் விளையாண்டோம். டான்ஸிங், மிமிக்ரீன், அந்த மாதிரி ஃபன்னான கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணோம். அது நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போதுமே முக்கியம். டாடா.